தூய பணிமய அன்னை நவநாள் ஜெபம். எங்கள் பாதுகாவலியாக எழுந்தருளி இருக்கும் தங்கமயமான பணிமய மாதாவே, பரலோக பூலோக அரசியே, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய சந்நிதானம் தேடி வந்த எங்களை பாரும். இறைவனின் தாயே, எங்களுக்கும் நீர் தாயல்லவோ? எங்கள் ஆதரவும் எங்கள் மகிழ்ச்சியும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ? அழுகிறவர்களை அரவணையும், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். உடல் நோயாலும் மனநோயாலும் முதுமையாலும் வேதனைப்படுகிறவர்களை தேற்றியருளும். வறுமையாலும் கடன் தொல்லையாலும் அவதிப்படுவோர்க்கு துணையாயிரும். எங்களிடமிருந்து ஆணவம், அகங்காரம், பொறாமை போன்ற தீய குணங்களை அகற்றியருளும். அம்மா, நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தாயே, தயைக்கடலே, தவித்தவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். அம்மா, அருமையான அம்மா, அடியோர்க்கு அன்புமயமான அம்மா, பணிமய மாதாவே, அன்னையே, எங்கள் குடும்பம் முழுவதையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் மீது அருளை பொழிந்தருளும். உலக சமாதானத்தை விரும்பும் அமைதியின் அரசியான புனித பணிமய மாதாவே, எங்கு பகை உள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு மன வருத்தம் உள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு சந்தேகம் உள்ளதோ அங்கு நம்பிக்கையும், எங்கு இருள் உள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு துன்பம் உள்ளதோ அங்கு இன்பத்தையும் கொடுக்க அமைதியின் கருவியாக எங்களை மாற்றியருளும். பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்று புகழப்பட்ட புனித பணிமய மாதாவே, நாங்கள் எங்கள் சுயநலம் மறந்து பிறர் நலம் பேண உழைப்போம். எங்களுக்கு பிறர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் பிறருக்கு செய்வோம். எங்களை பிறர் நேசிக்க வேண்டும் என்பதை விட்டு பிறரை நாங்கள் நேசிக்க முற்படுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.